உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்கு தகுதி பெற்ற இலங்கை மகளிர் அணி மின் கட்டணத்தை மேலும் குறைக்க பரிந்துரை. செங்கலடி சந்தி பஸ் விபத்தில் 5 படுகாயம். விமான நிலைய போலீஸ் வரவழைத்த இளைஞன். T20 மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்காக இலங்கை மகளிர் அணி தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற தகுதி சுற்றின் அரையிறுதிப் போட்டியில் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மகளிர் அணியை 15 ஓட்டங்களால் வீழ்த்தியதன் மூலம் இலங்கை அணி இந்த தகுதியை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 149 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் விஸ்மி குணரத்ன 45 ஓட்டங்களை பெற்றார். பின்னர் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஐக்கிய அரபு ராச்சிய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 134 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதனை அடுத்து இலங்கை அணி 15 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. பந்து வீச்சில் சமரி அத்தப்பத்து 28 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் ஸ்கொட்லாந்து மகளிர் அணியை இலங்கை மகளிர் அணி எதிர்கொண்டுள்ளது. இந்த ஆண்டு பங்களாதேஷில் நடைபெறவுள்ள T20 மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடருக்காக இலங்கை மற்றும் ஸ்கொட்லாந்து அணிகள் தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல பகுதிகளில் மோட்டார் சைக்கிளில் சென்று கூறிய ஆயுதங்கள் மூலம் பெண்களின் தங்க நகைகளை திருடும் கும்பலை கைது செய்ய போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நுகேகொட, மகரகம, களத்துறை, கல்கிச, பிலியந்தலை, பண்டாரகம உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இந்த கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுவதாக போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இது தொடர்பான திருட்டில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்துள்ளனர். கம்புருகமுவ பகுதியை சேர்ந்த படா என அழைக்கப்படும் ஜானக சஞ்சீவ என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்திய விசாரணையின் பின்னர் திருடப்பட்ட 19 தங்க சங்கிலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நெஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பை தணிப்பதற்காக துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழு மின் கட்டணத்தை மேலும் 20% குறைக்க பரிந்துரைத்துள்ளது. மின்சார சபைக்கு கிடைக்கும் லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காமினி வலைப்புட சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டின் முதல் அரை ஆண்டில் மின் உற்பத்தியில் நீர் மின்சாரத்தின் பங்களிப்பு அதிகரித்ததே வாரியத்தின் நிதி செயல்பாடு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் மின்சார சபையின் திரட்சியான லாபம் 6000 கோடி ரூபாய் எனவும் 2024 ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களில் பெறப்பட்ட 5100 கோடி ரூபாவையும் சேர்த்து 2024 மார்ச் 31ஆம் தேதி வரை 8200 கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செங்கலடி பிரதான வீதி சந்தியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த 5 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை 1 மணி அளவில் கல்முனையில் இருந்து மகரகம நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டியை இவ்வாறு செங்கலடி பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடம்பெற்றுள்ளதோடு சாரதியின் தூக்க கலக்கத்தால் வேக கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதுண்டு வீதியோரம் இருந்த கடை தொகுதியிலும் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட 5 செங்கலடி மற்றும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 1ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேவையற்ற விதத்தில் நடந்து கொண்ட இளைஞரை விமான நிலைய போலீசுக்கு இன்று காலை வருமாறு அழைக்கப்பட்டிருந்தார். சட்டத்தரணியான சந்திரவான் குமாரசிங்க என்ற குறித்த இளைஞன் இன்று காலை 10 மணி அளவில் விமான நிலைய போலீசுக்கு வந்து வாக்குமூலம் ஒன்றை வழங்கி வருவதாக செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் அவர் விமான நிலைய போலீசுக்கு வந்தபோது வேறு சில வழக்கறிஞர்களும் அங்கே வருகை தந்திருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன.